நடிகர் ராஜ்குமார் வந்து நல்ல நடிகராக கேட்டால் நல்ல மனிதர், நல்ல நடிகர் அல்ல. சினிமா கட்சியான நேயர்கள் காண்பாத வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற காணொலி என்னென்னா, ரீமேக் திரைப்படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் ரீமேக் திரைப்படங்களை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ் நடிகர்கள் எல்லா நடிகர்களுமே கன்னடம் ஆகட்டும், மலையாளம் ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும், எத்தனையோ நடிகர்கள் வந்து எல்லா மொழி படங்களை பார்த்து தான் தமிழ் நடிகர்கள் ரீமேக் பண்ணி சூப்பர் ஹிட் ஆக்கியிருக்காங்க தமிழ் சினிமாவை, அதாவது தமிழ் படங்களை. இன்றைக்கி நம்ம பார்க்கறது என்னென்னா, 1978 வந்த சூப்பர் ஹிட்டான திரைப்படம் ராஜ்குமார்கள் நடித்த ஷங்கர் குரு. இந்த திரைப்படத்தை எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல் சேம் அப்படியே ரீமேக் பண்ண திரைப்படம் தான் 1979 வந்த சூப்பர் ஹிட்டான திரைப்படம் திரிசூலம். இது ஒரு ரீமேக்ல என்ன டிஃபரெண்ட்? இது ஒரு மாஸ் ஃபேஸ் ஆஃப். லெட்ஸ் கம் பேக் டு த ரீமேக் கம்பேரிசன். முழுசா ஸ்கிப் பண்ண பாருங்க. சூப்பர் ஹிட்டான திரைப்படம் கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர்கள் நடித்த சூப்பர் ஹிட்டான திரைப்படம் ஷங்கர் குரு. இந்த திரைப்படத்தில் வந்து ராஜ்குமார், காஞ்சனா மற்றும் பல நடிச்சு சூப்பர் ஹிட்டான திரைப்படம். இந்த திரைப்படத்தில் எந்த விதமான கதை இல்லை, இப்போ அப்படியே சேம் ரீமேக் பண்ணிப்பாங்க தமிழில். திரிசூலம் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், எம்.என். நம்பியார், கே.ஆர். விஜயா, ஸ்ரீபிரியா, வி.கே. ராமசாமி, ஜெய் கணேஷ், மேஜர் சுந்தரராஜன் மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் சூப்பர் ஹிட்டான திரைப்படம் திரிசூலம். இந்த திரிசூலம் வந்து ஏன் இந்த திரிசூலத்தை பற்றி நம்ம சொல்கிறோன்னா, திரிசூலம் வந்து டெக்னாலஜி வராமே 1979 3 ஆக்ஷன் நடிச்சிருப்பார் சிவாஜி கணேசன். அவர் நடிப்பில் நம்ம வந்து விமர்சிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு நல்ல நடிகர், அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகர். ஆனால் ராஜ்குமார் அவர் நடித்த ராஜ்குமாரும் வந்து அதே 3 நடிச்சிருப்பார். தமிழ்லேயும் வந்து இனந்த கைகள் நாளானா இந்த திரைப்படம் வரும். அதில் ஜீப்பில் வந்து 2 சிவாஜி வந்து ஒன்றா உட்காந்து பாடலாம் வரும், அதுலேயும் வரும். ஆனால் ராஜ்குமார் நடித்ததான் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு நடித்தார். அவரை பார்த்து தான் சிவாஜி கணேசன் ரீமேக் பண்ணார். ஆனால் ரீமேக் பண்ணாலும் சிவாஜி கணேசனுக்கு வந்து நடித்த நடிப்பு வந்து ஒரு தனித்துவம். ராஜ்குமார் அவர்கள் ஒரு நல்ல மனிதர், ஆனால் நல்ல நடிகரா? வாய்ப்பு இல்லை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கம்பேர் பண்ணனா, நடிகர் ராஜ்குமார் வந்து நல்ல நடிகராக கேட்டால் நல்ல மனிதர், நல்ல நடிகர் அல்ல. இது எல்லாருக்கும் தெரியும், சிவாஜி ரசிகர்களுக்கு மெயினாக தெரியும். ராஜ்குமாரா சிவாஜியா கேட்டால் கண்டிப்பாக வந்து எல்லாரும் சிவாஜி தான் சொல்லுவாங்க. ஏன்னா டைலாக்கோட அப்படி வைப்ரேஷன். அவர் அப்படியே அந்த ஃபோன் சீன், கட்டு சீன் இருக்கும். மலர் கொடுத்தேன் அந்த பாட்டெலாம் இது பண்ணுவாங்க. ஏன்னா சிவாஜி சாரும் கே.ஆர். விஜயாவும் ஒரு கட்டத்தில் பிரிஞ்சிடுறாங்க. அந்த பிரிஞ்சிற சூழ்நிலை வரும்போது அவங்க குரலை கேட்டு மறுபடியும் அவங்க ஞாபகம் வருது. அந்த ஞாபகம் இடத்துல வரும்போது, ஏன்னா இப்போ தான் வாட்ஸ்அப்பு என்னென்னமோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அப்போ டெக்னாலஜி இல்லை, குரல் கொடுத்துட்டு சிவாஜி சார் எமோஷன் அழகாக ஃபோன்லேயே ரியாக்ஷன். அந்த பாட்டு வந்து அவர் பாடுற மாதிரியே அந்த வாயில் வர லிஸ்ட் மூமெண்ட்டு, உச்சரிப்பு சிவாஜி கணேசன் அப்படியே பண்ணியிருப்பார். எமோஷன் டாப்ஸ் பிரமாதமாக இருக்கும். இதே ஃபோன் கட்டு சீன் வந்து ஷங்கர் குரு திரைப்படத்துலையும் ராஜ்குமார் எடுத்திருப்பார். நல்லாவே இருக்காது, நல்லாவே பண்ணியிருக்க மாட்டார் ராஜ்குமார். ஃபோன் கட்டில் சாதாரணமாக எடுத்து ஹலோ சாதாரணமாக நடிச்சிருப்பார். அதனால தான் ரீமேக்குக்கும் தமிழுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், கன்னட படத்துக்கும் தமிழுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? என்னடா நீங்கள் 2 நடிகர்கள் கூட வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோமே, என்னடா சண்டையை மூட்டி விட்றானோ அப்படின்னு நினைக்காதீங்க. திருப்பியும் சொல்கிற, ராஜ்குமார் அவர்கள் நல்ல மனிதர், நல்ல நடிகனாக கேட்டால் கொஞ்சம் ஆராய்ச்சி நிறைய பண்ணணும், அவர் நல்ல நடிகரா இல்லையான்ட்டு. ஓகேங்களா?
என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட மேல கருத்து, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட ரசிகர்கள் ரசிகர் மன்றம் இருக்குது. அந்த ரசிகர் மன்ற சார்பாகவே நான் சொல்கிறேன், ராஜ்குமார் சிறந்த நடிகரா, சிவாஜி கணேசன் சிறந்த நடிகராக கேட்டால் கண்டிப்பாக சிவாஜி கணேசன் தான் சிறந்த நடிகர், ராஜ்குமார் இல்லை. நிறைய ரீமேக் அவர் நடித்த படத்தை, சூப்பர் டான் திரைப்படத்தை, அதாவது ராஜ்குமார் நடித்த கன்னட படத்தை அப்படியே எல்லாத்தையும் ரீமேக் பண்ணி தான் சிவாஜி நடிச்சிருக்காரு, எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு, ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. நான் திருப்பி சொல்கிறேன், அவர் நல்ல மனிதர், நல்ல நடிகர் அல்ல. இவர்கிட்ட ஒரு டைலாக் உச்சரிப்பெல்லாம் இருக்காரு. இந்த திரைப்படத்தில் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் இசை சூப்பராக இசையமைச்சிருப்பார். படத்தோட டைரக்ஷன் கே விஜயன் ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருப்பார். இந்த திரைப்படத்தில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு ஊர் தர்மகத்தா, அந்த தர்மகத்தா இருப்பார். தர்மகத்தாவாக இருக்கும்போது அவர் அந்த நகை கண்ட்ரோல், கோயிலோட நகைலாம் சிலைகள்லாம் அவர்கிட்ட இருக்கிற அந்த பொறுப்பாக இவர்கிட்ட குத்து வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் நண்பர்களை யாரோ துரோகம் பண்ணி அந்த சிலையெல்லாம் கடத்திடுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேருக்கும் அது தெரிஞ்சதுக்கப்புறம் கூட இருக்கிற ஆளை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன் தலைமறைமாயிடுறாரு. அந்த தலைமறை ஆகும்போது குழந்தையும் ஒய்ஃபையும் சேர்ந்து பிரியிற கட்ட சூழ்நிலை வருது. அந்த பிரியிற கட்டம் வரும்போது தான் அது ஒவ்வொரு சிவாஜியும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருப்பாங்க. ஒரு சிவாஜி வேறு ஸ்டைலில் இருப்பார் மாடர்னாக, இன்னொன்று சிவாஜி ஒரு ஓவிய கலைஞராக இருப்பார், இன்னொன்று சிவாஜி அவர் கோயில் தர்மகத்தா வந்தாலும் டானாக இருப்பார். இந்த 3 சிவாஜியுமே, அதாவது ஒரு சிவாஜியை வந்து அப்பங்காரனை வந்து தப்பாகவே நினச்சி நிற்பார் பையன். அந்த மாதிரி மீட் பண்ணும்போது அதோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், காமெடி, ஸ்டைல், எமோஷன் இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். டெக்னாலஜி வராமே நல்லா 3 சிவாஜியை அழகாக காட்டிப்பாங்க. இந்த மாதிரி திரைப்படம்லாம் ரீமேக் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா புது படத்தை ரீமேக் பண்ணி நம்ம பார்க்குறத விட டெக்னாலஜி வராமே சிவாஜி அந்தளவுக்கு நடிச்சிருப்பார். அதெல்லாம் பார்த்தா தான் இப்போ இருக்க ஆடியன்ஸுக்கு வந்து தெரிஞ்சுப்பாங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் யாரோட மனசை நான் வந்து புண்படுத்திருக்க மாட்டேன். ஓகேங்களா, புண்படுத்தாமல் தான் நான் பேசியிருப்பேன். ஏன்னா வந்து உண்மையை சொல்கிறேன், இருக்கிறத சொல்கிறேன். ராஜ்குமார் சிறந்த நடிகரா, சிவாஜி சிறந்த நடிகரா கேட்டால் சிவாஜி தான் சிறந்த நடிகர்.